Facebookல பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து போடுறப்ப ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்து அப்லோட் ஆகாது, ப்ராசஸிங் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபெயில்டும் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி Facebookல இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து ஃபேஸ்புக் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்பாக உங்கள் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியர் டேட்டா கொடுத்தோன்னே உங்கள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து உங்கள் ஐடி கம்ப்ளீட்டாக வந்து லாக் அவுட் ஆகிடும். நீங்கள் திருப்பி லாகின் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. போயிட்டு அதில் வந்து ஃபேஸ்புக் ஆப் எதுவும் அப்டேட் கேட்டுருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் கேட்டுருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்புக் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. எடுத்தோடனே போய் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுமே ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து அப்லோட் ஆகும். எந்த விதமான இஷ்யூ இல்லாமல் ஸ்டோரி அப்லோட் வந்து ஃபெயில்ட் ஆகாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டோரி வந்து அப்லோட் ஆகிடும். எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது. அப்படியும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி வந்து ஸ்டோரி வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. மேலே சைடில் 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ஷேக் டு ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷேக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து அதை ஆஃப் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும், ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி கிரியேட்டிங் ஆகும். கிரியேட்டிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் இன் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு எந்த இதில் ப்ராப்ளமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரியில் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிருக்கும். இதை வந்து இன்ட்டு கொடுத்து கட் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்டோரி போடுறப்போ உங்களுக்கு வந்து ஃபெயில்ட் ஆகும்ல, ஸ்டோரி அப்லோட் ஆகாமல் ஃபெயில்ட் ஆகும்ல, அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் டைப் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு காப்பி பண்ண தெரியாமல் வந்து இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஒரு யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருங்க. அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன் மை ஃபேஸ்புக் ஒன் ஸ்டோரி இஸ் நாட் அப்லோடிங், ஸோ கைண்ட்லி ஃபிக்ஸ் தட் த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சீக்கிரமாகவே உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரி போடுறப்ப அது ஃபெயில்டெல்லாம் ஆகாமல் ப்ராசஸிங் ஆகாமல் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.